ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் அதில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக இயல் 3 அதில் 5வது டாபிக் தொகாநிலை தொடர்கள். ஸோ இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 அதில் 5வது டாபிக் தொகாநிலை தொடர்கள். ஸோ இது வந்து இலக்கண பகுதின்றதுனால தொகாநிலை தொடர்கள் அப்படின்னா என்ன? தொகாநிலை தொடர் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு, காற்று வீசியது, குயில் கூவியது. தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னா, எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிசொல் தொடர், அடுக்கு தொடர். தொகாநிலை தொடர்கள் மொத்தமா 9 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எழுவாய் தொடர் அப்படின்னா என்ன? எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். இனியன் கவிஞர், அது பெயர். காவிரி பாய்ந்தது, ஸோ இது வினை. பேருந்து வருமா, அது வினா. இதில் பாருங்க, எழுவாய் அப்படின்னா என்ன? இனியன் கவிஞர், ஸோ அது இனியன் என்பது எழுவாய். காவிரி பாய்ந்தது, இதில் காவிரி என்பது எழுவாய். பேருந்து வருமா, இதில் பேருந்து என்பது எழுவாய். எழுவாயுடன் சேர்ந்து வருவது பெயர், வினை, வினா. அடுத்ததாக பாருங்க, விழித்தொடர் அப்படின்னா என்ன? விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும். நண்பா எழுது, நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. அடுத்ததா வினைமுற்று தொடர் அப்படின்னா என்ன? வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் ஆகும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் பாடினாள் கண்ணகி. பாடினாள் எனும் வினைமுற்று முதலில் நின்று பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அடுத்ததா பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும். கேட்ட பாடல், ஸோ இதில் கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. எச்சம் அப்படின்னா என்னன்னா, எஞ்சி நிற்கும் சொல்லுதான் எச்சம். அடுத்ததா வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் ஆகும். பாடி மகிழ்ந்தனர், ஸோ இதில் பாருங்க, பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. ஸோ இது வினையச்ச தொடர். அடுத்ததா வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேற்றுமை உருபுகள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். வேற்றுமை 8 வகைப்படும். ஸோ இதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஸோ அதனால வேற்றுமை உருபுகள் 6 வகைப்படும். அந்த 6 உருபுகள் என்னென்ன அப்படின்னா, ஐ, ஆல், கூ, இன், அது, கண். முதல் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு கிடையாது. ஸோ அதனால அது எழுவாய் வேற்றுமையும் சொல்லலாம். 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம ஏற்கனவே படிச்சு தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. வேற்றுமை உருபுகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவை என்னென்ன? ஐ, ஆல், கூ, இன், அது, கண். ஸோ இப்போ பாருங்க, வேற்றுமை தொடர் அப்படின்னா என்ன? வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். கட்டுரையை படித்தால் இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக பொருளை உணர்த்துகிறது. ஐ என்பது 2ஆம் வேற்றுமை தொடர். அடுத்ததா இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும். மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. அடுத்ததா பாருங்க, உரிசொல் தொடர். உரிசொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிசொல் தொடர் ஆகும். சால சிறந்தது, ஸோ இதில் சால என்பது உரிசொல். அதனைத் தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிக சிறந்தது என்ற பொருளை தருகிறது. அடுத்ததா அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் ஆகும். வருக 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 ஒரு சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. ஸோ இது அடுக்கு தொடர். ஸோ இதெல்லாம் ஏன் பார்த்தோம் அப்படின்னா, தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். அதோட விளக்கத்தை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். மொத்தமாக எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 16 கொஸ்டின் இருக்குது. நம்ம சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் பொருந்தாத இணையை தேர்வு செய்க.
ஆப்ஷன் இ தான் பொருந்தாத இணை. பாடி மகிழ்ந்தனர் அதற்கு வந்து பெயரச்ச தொடர்னு இருக்கு. ஸோ அது வந்து தவறானது. அப்போ வந்து பாடி மகிழ்ந்தனர் அதற்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா வினையச்ச தொடர். அடுத்ததா கொஸ்டின் 2. சரியான வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. 1 2 4 3. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாடத்தை படித்தால். ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ என்னும் உருபு வந்து பயின்று வந்து இருக்கிறதுனால ஸோ இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இசையால் ஈர்த்தார். ஸோ இது வந்து மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஆள் என்னும் வேற்றுமை உருபு வந்து பயின்று வந்து இருக்கிறதுனால இது வந்து மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். கயல்விழிக்கு பரிசு. ஸோ இது வந்து கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வந்து பயின்று வந்து இருக்கிறதுனால இதற்கு வந்து நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். முருகனின் சட்டை. ஸோ இதில் வந்து ஐந்தாம் வேற்றுமை, அதாவது ஐ ஆல் கூ இன்னு வந்து ஐந்தாம் வேற்றுமை உருபு. இன் என்னும் ஐந்தாம் வேற்றுமை உருபு பயின்று வந்திருக்கிறதுனால ஐந்தாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்ததா கொஸ்டின் 3. ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது. ஆன்சர் தொகாநிலை தொடர். ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். அடுத்ததா கொஸ்டின் 4. தொகாநிலை தொடரின் வகைகள். ஆன்சர் 9. தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அடுத்ததா கொஸ்டின் 5. விளியுடன் எது தொடர்வது விளித்தொடர் ஆகும். ஆன்சர் வினை. விளியுடன் வினை தொடர்வது விளித்தொடர் ஆகும். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது. ஆன்சர் வினைமுற்று தொடர். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். சிம்பிளான கேள்விதான். எக்ஸாம்ல வரும்பொழுது மாற்றி ஆன்சர் பண்ணிட கூடாது. ஸோ அந்த கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா திருக்குறளை ஏற்றது யாரு? திருவள்ளுவர். கம்பராமாயணத்தை ஏற்றது யாரு? கம்பர். ஸோ அது மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்கு. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். அடுத்ததா கொஸ்டின் 7. முற்று பெறாத டேஸ் பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர் எனப்படும். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர் எனப்படும். அடுத்ததா கொஸ்டின் 8. டேஸ் உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். ஆன்சர் வேற்றுமை. வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். அடுத்ததா கொஸ்டின் 9. பொருத்தி காட்டுக. ஆன்சர் 4 3 2 1. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கட்டுரையை படித்தால் அதற்கு என்ன வரும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அன்பால் கட்டினார் அதற்கு என்ன வரும் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை. அறிஞருக்கு பொன்னாடை. கூ என்பது நான்காம் வேற்றுமை. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். லாஸ்ட் ஒன் பாருங்க, சால சிறந்தது அதற்கு என்ன வரும் அப்படின்னா உரிசொல் தொடர். சாலை என்பது உரிசொல். ஸோ மனசுல பதிய வச்சுக்கோங்க. சால சிறந்தது அதற்கு என்ன வரும் அப்படின்னா உரிசொல் தொடர். சாலை என்பது உரிசொல். அடுத்ததா கொஸ்டின் 10. பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. 3 4 2 1. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, காவிரி பாய்ந்தது அதற்கு என்ன வரும் அப்படின்னா எழுவாய் தொடர். காவிரி என்பது எழுவாய். நண்பா எழுது. ஸோ அது வந்து விழித்தொடர். நண்பா என்பது விழி. கேட்ட பாடல் அதற்கு என்ன வரும் அப்படின்னா பெயரச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் அதற்கு என்ன வரும் அப்படின்னா வினையச்ச தொடர். பாடி என்பது வினை. அடுத்ததா கொஸ்டின் 11. இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லுடன் தொடர்வது. ஆன்சர் பெயர் வினை. இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லுடன் தொடர்வது பெயர் வினை. அடுத்ததா கொஸ்டின் 12. மற்றொன்று என்பது. ஆன்சர் இடைச்சொல் தொடர். மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடர். அடுத்ததா கொஸ்டின் 13. ஒரு சொல் 2 3 முறை அடிக்கு வருவது. ஆன்சர் அடுக்கு தொடர். ஒரு சொல் 2 3 முறை அடிக்கு வருவது அடுக்கு தொடர். அடுத்ததா கொஸ்டின் 14. கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி ஆகியன. ஆன்சர் கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். இது வந்து பாடப்பகுதியில் இருக்க ஒரு குறிப்பு.
ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான எச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினை எச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு, கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து வந்தா அது வந்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள். கொஸ்டினை பாருங்க. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி ஆகியன கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அடுத்ததா கொஸ்டின் 15. அன்பால் கட்டினார், அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்றொடரில் பொருளை பயன்படுத்த காரணமாக அமைவது? ஆன்சர் வேற்றுமை உருபு. அன்பால் கட்டினார், அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. லாஸ்ட் 16வது கொஸ்டின். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது? ஆன்சர் வேற்றுமை உருபு. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. புகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். ஸோ அந்த 9 வகையை வந்து நம்ம விளக்கமாக பார்த்தாச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து பிடிஎஃப் இருந்தால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி பிளாக் போஸ்ட் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதோட வெப்சைட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதனா சந்தேகம் என்ன இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதற்குண்டான தீர்வை பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.